Hello friends, welcome back to our channel ECBEd Infotech. So today in the video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா learning and teaching BEd first yearல third paper. So அதுல ஒரு important question தான் நம்ம பார்க்க போறோம். Basic principles of learning and implication. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப important question. அதாவது கற்றலுக்கான கல்வி தாக்கங்கள் என்னென்ன சோ அத தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து யூனிட் 3 ல ஒரு important question. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ECBEd Infotech YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ ஃபர்ஸ்ட் synopsis னு சொல்லி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணலாம். Introduction, define learning, principles of learning, educational implication, conclusion. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க introduction. One of the most important characters of human being is their capacity to learn. An individual starts learning immediately after his birth. Our personality, our habits, skill, knowledge, attitude and interest is largely the result of learning. All our adaptive as well as adaptive and cognitive as well as affective behavior formed learning process. This is our vital importance in helping the individuals and adapted to his environment. ஸோ லேர்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அறிவுத்திறனை வந்து அளக்கிறதுக்கூடிய ஒரு கருவியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல்ங்கிறோம். ஸோ மனிதன் வந்து அடிக்கடி வந்து லேர்ன் பண்ணுறதுனால தொடர்ந்து வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் படிக்கிறதுனால அவனுடைய பர்சனாலிட்டி, ஹேபிட்ஸ், ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கற்றல் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு புரியும். இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க டிஃபைன் லேர்னிங். ஸோ ஆல்ரெடி நம்ம லேர்னிங்க்கு வந்து நிறைய டெஃபினிஷன் வந்து சொல்லியிருக்கோம். நிறைய சைக்காலஜிஸ்டோட டெஃபினிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். The term learning covers every modification in behavior to meet the environment requirement. So learning னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்ம என்ன ஒரு விஷயத்தை கத்துக்கிறோமோ அந்த விஷயம் வந்து நம்ம நடத்தையை வந்து மாற்றும். அதை தான் நான் வந்து இங்கே லேர்னிங்க்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். It involves the new way of doing things and it is operated to individual attempted to overcome obstacles, adjust the new situation. ஸோ ஒரு புதிய சுற்றுச்சூழலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங். சரிங்களா? இட் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் சேஞ்ச் இன் பிஹேவியர். நம்மளுடைய நடத்தையை வந்து மாற்றும், நம்மளுடைய பிஹேவியரை வந்து மாற்றும். இட் எனேபிள்ஸ் ஹிம் சாட்டிஸ்ஃபை இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்டைன் த கோல். ஸோ நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நிவர்த்தி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆல்ரெடி நம்ம தாண்டேக், ஸ்கின்னர் இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம், பாவ்லாவ். ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் ப்ரொவைட் த அடிஷ்னல் இன்சைட் இன்டு வாட் மேக்ஸ் த பீப்புள் லேர்ன் எஃபெக்ட்லி. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் been discovered the tested and used practical situation. Edward Thorndike as a developed the first 3 laws and there more had been added the ever since. ஸோ இந்த லேர்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ பிரின்சிபல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கொள்கைகள். ஸோ கற்றலுக்கான என்னென்ன கொள்கைகள் இருக்குன்னு சொல்லி தாண்டேக் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அந்த கேட் வந்து அந்த நெம்புகோல் அழுத்துறது மூலமாக டோர் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகும்போது அந்த கேட் வந்து எப்படி வந்து ஃபுட்டை சாப்பிடுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிஹேவியர் லேர்னிங் சொல்லுவோம், அதாவது பழக்கப்படுத்துவதன் கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தாண்டேக்குடைய 3 லாஸ் இருக்குது. அந்த லாஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தாண்டேக்குடைய ஃபர்ஸ்ட் 3 லா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. லா ஆஃப் ரீட்னஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ இந்த 3 லா மூலமாக தான் வந்து தாண்டேக் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்படுத்துறாரு, அதாவது பிஹேவியர் செல்ஃப் வந்து உண்டாக்குறாரு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 3 லாஸ் இருக்கு. ஸோ அடிஷ்னல் 3 லாஸ் என்னன்னா லா ஆஃப் பிரைமசி. சரிங்களா? லா ஆஃப் பிரைமசிங்கிறது லேர்னிங் ஷுட் பி டன் கரெக்ட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் இஸ் த டிஃபிகல்ட் டு த அன்லேர்ன் டு சேஞ்ச் இன் இன்கரெக்ட்லி லேர்ன்ட் மெட்டீரியல். ஒரு விஷயத்தை வந்து நம்ம முதன்முறையாக படிக்கும்போது தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப எளிமையான கற்றல் நமக்கு வந்து ஆகும், கடினமான கற்றல் கூட எளிமையாக வந்து ஆகும். ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் பிரைமசி சொல்லுது. அடுத்து லா ஆஃப் ரீசன்சி. லா ஆஃப் ரீசன்சி பார்த்தீங்கன்னா
things that are almost recently learned are often the best remembered. ஸோ ரீசெண்டாக நம்ம படித்த எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு வந்து ஞாபகம் வரும். ஸோ அதான் வந்து லா ஆஃப் ரீசன்சி. ஒரு விஷயத்தை ரீசெண்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அது வந்து நம்ம ஸ்கீமாவில் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம அதை வந்து ஞாபகப்படுத்தும் போது ரீசெண்டாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னோ அது வந்து நமக்கு வந்து ரிமெம்பர் ஆகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து லா ஆஃப் இன்டென்சிட்டி. ஸோ இந்த லா ஆஃப் இன்டென்சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா the more intense something is thought the more likely will be returned. ஸோ நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து யூஸ் ஆகும், பல நிறைய எண்ணங்களை வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னல் 3 லாஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the 3 major schools of learning. 3 வகையான லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியர் தியரி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிஹேவியர் தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் பிஹேவியர். ஸோ பிஹேவியர்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஹேவியர் செல்ஃப் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவனுடைய பிஹேவியர் இதை வந்து நம்ம மாற்றிட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து டீச் பண்ணணும். ஸோ அது என்ன தியரின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபீல்ட் அண்ட் கெஸ்டல் தியரி, அப்சர்வேஷனல் லேர்னிங், இமிட்டேஷன் அண்டு மாடலிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் தியரி, அறிவு கட்டமைப்பு கொள்கைன்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் வந்து எப்படி இருக்கணும்னா திங்கிங், ரீசனிங், டிரான்ஸ்ஃபரிங். அதாவது நம்ம கற்கக்கூடிய கற்றல் அது எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணணும், அப்புறம் ரீசன், அப்புறமேட்டு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லேர்னிங் பை டூயிங் இஸ் எ குட் அட்வைஸ். ஒன் லேர்ன் டு டூ வாட் ஒன் டஸ். The amount of reinforcement necessary for learning is relative to the students' needs and abilities. The principles of readiness is related to the learner stages of development and their previous learning. The student's self-confidence and belief about their abilities are essentially important. Teachers should be provide opportunities for meaning and appropriate practice. ஸோ எஜுகேஷனோட இம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணணும். ஸோ ஒரு லேர்னிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேர்னிங்கில் அவனுக்கு என்ன கொடுக்கணும், குட் அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ அவனோட ஸ்டடீஸை பற்றி நல்லா அட்வைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த லேர்னிங் வந்து அவனுக்கு வந்து என்னென்ன செய்யும், அவனுக்கு வந்து என்னென்ன கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டம் கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்க கற்றலில் வந்து திறன் வந்து ஏற்படும். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரீட்னஸ் ரிலேட்டட் லேர்னர். ஸோ அவனை எந்த அளவுக்கு நம்ம வாசிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவனுடைய ரீடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the student self-confident and believe about their abilities for essentially important. ஒரு ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக வந்து உன்னால் படிக்க முடியும்னு சொல்லி அவனை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். டீச்சர் ஷுட் பி ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஏற்படுத்தி தரணும். ஸோ எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் கேட்டால் இந்த ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம் எக்ஸாமில். நெக்ஸ்ட் பாருங்கள், transferring of learning to a new situation can be horizontal across the subject matter or vertical increased complexity of same subject. ஸோ நம்மளுடைய லேர்னிங் வந்து எப்படி டிரான்ஸ்பரேஷன் ஆகுனா எந்த சுச்சுவேஷன், ஒரு நியூ சுச்சுவேஷனில் அக்ராஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் வெர்டிக்கல் இன்க்ரீஸ்டு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சேம் சப்ஜெக்ட். லேர்னிங் ஷுட் பி கோல் டைரக்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு, பாசிட்டிவ் ஃபீட்பேக், ரியலிஸ்டிக்ஸ், ப்ரைஸ் அண்டு encouragement or motivating the teaching learning process. Metacognitive and is an advanced cognitive process whereby students apply learning strategies and also helps them sense if any are learning or out. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் வந்து எழுதிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு கன்க்ளூஷன் எழுதணும். நான் இதுக்கு கன்க்ளூஷன் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் acquiring the new understanding, knowledge, behavior, skill, values and performance. The ability to learn possessed by human, animal and some machines. There is also evidence for some kind of learning in certain plants. Human learning starts birth. It might even starts before and continues until death as a consequence of ongoing the interaction between people and the environment. ஸோ இங்கே வந்து நான் கன்க்ளூஷன் எப்படி எழுதியிருக்கேன்னா, நம்ம லேர்னிங்கிற ஒரு ப்ராசஸில் வந்து ஈடுபடுறது மூலமாக நமக்கு வந்து என்னென்ன கிடைக்குது, நியூ அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, நியூ நாலேஜ் கிடைக்குது, நியூ பிஹேவியர் கிடைக்குது, ஸ்கில் கிடைக்குது, வேல்யூஸ் கிடைக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிளான்ஸும் வந்து நிறைய வந்து கற்றுக்குது, மிஷின்ஸும் வந்து நிறைய கற்றுக்குது, உயிருள்ளாத பொருட்களும் நிறைய கற்றுக்குது, உயிருள்ள பொருட்களும் நிறைய கற்றுக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஹியூமனோட லேர்னிங் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குழந்தை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே வந்து தொடர்ந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே கன்க்ளூஷனாக கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ECBET Infotech யூடியூப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.